ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேட்டில் கேங் ப்ளே பண்ண போகிறோம். யாரு கூடனா எஸ்பிஎன்டி கேமிங் கூட. எஸ்பிஎன்டி கேமிங்னா உங்களுக்கு தெரியும் யாருன்னு. இப்போ நானும் அவரு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்டா 1vs ப்ளே பண்ணலான்னு நீங்கள் கேட்டேன். ஆனால் என் லெவல் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு அதாவது ஃப்யூச்சரில் பார்க்கலாம் 1vs. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ளே பண்ண போகிறோம். நான் இது பெரிய வீடியோனால நான் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி போடுறேன், கோச்சிக்காதீங்க. நான் எடிட்டிங் உங்களுக்கே நான் சொல்லியிருப்பேன் போனது டிரைவிங் சிமுலேட்டர் ஸ்ரீலங்காலேயே. எனக்கு அவரும் எடிட் பண்ண தெரியாது. அதே மாதிரி வீடியோ லென்த்துக்கு போனால் எம்பி காலி ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமும் கூட. ஓகே, எஸ்பிஎன்டி கேமிங் எங்கே போனாலும் தெரில. ஓகே, கூப்பிட்டாச்சு. அவர் லைவ் பண்ணுறாரு. நீங்கள் அந்த லைவை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ்பிஎன்டிங்கோட சப்ஸ்கிரைபர்ஸ்மே என் வீடியோ பார்க்கவும் எனக்கு தெரியும். இப்போ அவர் லைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு கூட பண்ணலாம். ஓகே, இப்போ கேம் போடலாமா? நான் தானே லீடர். ஓகே, நான் கேம் போகிறதுக்கும் அவர் என்னமோ டைப் பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே, அதெல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேன். இப்போ கேமுக்கு போக சொல்லியிருக்காரு. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி போடலாம் காய்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் எல்லாம் போகிறேன். என்ன குட் நியூஸ்னால், நம்ம சேனலில் இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் ஒரு வாரத்தில் 2 வாரத்துலேயே மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே போட போகிறோம். அந்த கேம் ப்ளே போட போகிறேன். என்னடான்னு சொல்லிங்க ஷாக் பண்ணிப்பேன். எங்கேருந்துடா காசு அப்படி கேட்டிங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச உண்டியில் ஏதாவது சேர்த்து வச்சுருந்த காசை நான் பண்ண போகிறேன். அதாவது மைன்கிராஃப்ட் வாங்க போகிறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு எவ்வளோடா உனக்கு மைன்கிராஃப்ட்னு கேட்டிங்கன்னா, 2120 ரூபாய் என்னமோ தான், எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் ஒரு நாள் அதை ஃபோட்டோ பிடிச்சி காட்டுறேன். மைன்கிராஃப்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம யூடியூப் நம்ம சேனலில் போட போகிறோம். நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. லைக் ஷேர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை, ப்ளீஸ். ஓகே, ஒருத்தர் நம்ம எஸ்பிடி கேமிங் கொஞ்சம் விளாடுறாரு. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படி பண்ணதுனால. ஓகே, நான் பந்து அடிக்கிறேன். சின்ன பசங்க தான் சீக்கிரம் அடிச்சிடலாம். இந்த கேம் உங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்லைன் கேம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணிக்கலாம், யாரோடனாலும் ப்ளே பண்ணிக்கலாம். எஸ்பிடி கேமிங்ஸ் ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாரு. எஸ்பிடி கேமிங்ஸ் வர தூக்கி போடுங்க. இவனை நான் போட்டு தள்ளிடுறேன். டேய் பண்ணி வா, நில்றா. அதே மாதிரி இந்த கேமில் என்ன கஷ்டம்னா, கொஞ்சம் பக்காகும், கிளிச் ஆகும், ஆடு வரும். கொஞ்சம் அதை கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, அதெல்லாம் கட் பண்ணி நான் காட்டிடுவேன். என்ன வித்தனோடதுன்னா ஆடு வரும், ஆடுலாம் வரும். டேட்டா NBA வேணும் அதுக்கு. இந்த கேமுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணலாம். ஆன்லைன் கேம் தான். அதே மாதிரி ஜாயிண்ட் இருக்குது. வேறு என்ன இருக்குது, இதில் ஹேக்கர்ஸே வருவானுங்க. அவனுங்கக்கிட்ட எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஹேக்கர்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ யாரும் பார்த்துட்டு லைக் ஒன்றும் பண்ணாமலே இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக தான் தினமும் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ போடுறதுக்கு கஷ்டம். என்னோட NBC பண்ணணும், கேமோட டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். என் உங்களுக்கு வாய்ஸ் வேறு இப்போ எனக்கு வராது அவ்வளோக்கு. ஏன்னா போக போக சரியாயிடும் எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி போக போக என் வாய்ஸும் சரியாயிடும். அப்போ நல்லாயிருக்கும் என் வீடியோ. அதே மாதிரி என்னோடய காமெடி அதெல்லாம் நான் என் வீடியோ எடுத்துகிட்டு வர போகிறேன். அதாவது என்னோடய வீடியோக்கும் இப்போ காமெடி எல்லாமே எடுத்துகிட்டு வர போகிறேன். அதாவது நானே ஒரு காமெடி பண்ண போகிறேன். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி நம்ம எல்லாேருக்கும் வாய்ஸ் கொடுக்கலாம். அதாவது நம்ம கிராணி விளாடணுன்னா கிராணிக்கும் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். அதே மாதிரி கன்னுக்கு நம்ம பெயிண்ட் விளையாடிருப்போம், பேட்டில் கேம் பெயிண்ட் த மேப்னு. அதில் நான் ஒரு புதுசாக ஒரு கன் எடுத்திருந்தேன். கன்னுக்கு ஸ்கின் எடுத்திருந்தேன். எவ்வளோ டைமண்டு கேட்டிங்கன்னா, டைமண்ட்டு நான் அது எனக்கு ஞாபகம் இல்லை. அது நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம். ஓகே, எல்லோரையும் போடுதல தயாராகிட்டேன். சாரி, நான் கேமோட சவுண்டை நான் கொடுக்கல, ப்ளீஸ் அதை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா கேமோட சவுண்ட் கிட்ட நான் பேசுகிறது கேட்காது. பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன்னு நான் சொல்லிட்டேன்.
பார்ட் 2 இன்றைக்கி நான் போட்டேன்னா நாளைக்கு தான் பார்ட் 2 வாட்டர் இன்றைக்கினா பார்ட் 2 இன்றைக்கி தான் நாளைக்கு தான் வரும். ஏன்னா எடிட்டிங் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்ஷாட்டில் அவ்வளோ பெரிய வீடியோலாம் எடிட் பண்ண முடியாது. அதனால தான் நான் கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ப்ரோ பெயிண்ட் போட்டிருக்காரண்ணே, அதனால நான் வரவனை எல்லாம் பந்தாடிக்கிட்டு இருக்கேன். எவனும் என் பக்கம் வரமாட்டான். நான் ஒருத்தன் மட்டும் வந்துட்டான். டேய் நில்றா டேய், அவன் போடுறது ஐட்டம் நான் தேடிக்கிறது எங்கே ஒருத்தனை. அவன் எங்கே இருந்ததில்ல, அதான் மேலே இருக்கான். அங்கே நில்றா டேய். ஆமை குட்டி இருந்துச்சு, அந்த முயல் குட்டி தான் அது. ஓகே கீழே குதிரிச்சிச்சு. என் வாய்ஸ் கொஞ்சம் கொலராக இருக்கும், கொலன்னு இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு அதுதான் எனக்கு வேணும். நீங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணனாலையும் பண்ணாலும் பண்ணலான்ட்டு எனக்கு பரவாயில்ல. அது நான் பண்ண வேணான்னு சொல்லலை, பண்ணுங்க. ஆனால் லைக் மட்டும் எனக்கு வேணும் முக்கியமாக. எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். நம்ம ஃப்யூச்சரில் நிறைய கேம்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனல் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஏதாவது லோகோவெல்லாம் மாற்றுறதுக்கு நான் இருக்கேன். ஆனால் இப்போல்லாம் மாற்ற மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்னா இந்த லோகோவில் தான் நான் 55 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கேன். இந்த லோகோ நான் மறக்க முடியுமா? அதனாலேயே அதே மாதிரி நான் புது கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண போகிறேன். தோற்றாலும் பரவாயில்ல, நான் விச்க்ரே போட்டிருப்பேன். என் ஒரிஜினல் வாய்ஸ்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன், தோற்றுருப்பேன் அதில். ஆனால் இப்போ என் ஒரிஜினல் வாய்ஸில் போட்டு அதே மாதிரி விச்க்ரேயும் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்படான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருங்க. அதே மாதிரி நான் கிரானியோட போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் போஸ்ட்டு எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். கார்ஸ்கேப் போடுவேன்னு, கார்ஸ்கேவும் நான் கண்டிப்பாக போடுவேன். கிரானிக்கு அதே மாதிரி வாரஸ் வேணும். பேசிக்கிட்டே இருக்காடான்னு கேட்டிங்கன்னா ஓகே நீங்கள் பாருங்கள் கேம் பிளேயை. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பு வேணும் எனக்கு. நான் மைன்கிராஃப்ட் மொபைலில் விளையாடுறேன். அவங்களுக்கு அது ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் பிசி எல்லாம் அவ்வளோக்கு இல்லை. ஃப்யூச்சரில் தான் நான் வாங்க போகிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு மைன்கிராஃப்ட்டை பற்றி அவ்வளோ எனக்கு தெரியாது. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் மைன்கிராஃப்ட்டு எப்படி மைன் எல்லாம் எனக்கு தெரியும். நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் மொபைலில் விளையாடுறத. ஏன்னா இப்போ நம்ம என்னோடய கிராஃப்ட் பண்ணுறோன்ற அந்த கிராஃப்ட் பண்ணுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்காக. என்னை அடித்து போட்டான் அந்த ஹேக்கர் மாதிரி தெரில, அடி வாங்குறான். என்னை அடித்து அந்த பண்ணியை தான் நான் தேடிட்டு இருந்தேங்க. எங்கன்னு தெரில, அந்த பண்ணி இங்கே இருக்கா, சாவுடா. ஏன் ஆள் அடிக்கிறியா? ஸ்பீடி கேமிங் நல்லாவே சண்டை போடுறாரு. ஆனால் அவர் 9 நாள் ஆன்லைன் வரல பேட்டில் கேங்கு. அதனால தான் கொஞ்சம் அவருக்கு அவ்வளோ லெவல் இல்லை. இல்லைனா அவர் அடித்தாருன்னா எல்லாம் அழுந்துருவானுங்க. ஓகே இதை வெப்பன் எடுத்துக்கலாம். மண்டேல போ, இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, அதை பிடிக்கலாம். எண்ணெய் அடிக்க போனால் அது ஐயோ எஸ்கேப் ஆகிடலாங்க. ஐயோ சுற்று போட்டானுங்க. 2 பேரும் பிளான் பண்ணி அடிச்சானுங்க பார்த்தீங்களா? இன்னும் ஒரே ஒரு அடி தான் முடிச்சிட்டானுங்க. இப்போ மட்டும் ட்ரெயின் வந்தது நம்ம காலி. எஸ்பிஎன்டி கேமிங்கை காப்பாற்றுங்க. எஸ்பிஎன்டி கேமிங் வந்துட்டார். அவரை போட்டாங்க, அவனுக்கு பவர். எஸ்பிஎன்டி கேமிங்கை பவரை போட்டு ப்ளீஸ் ஆக்கிட்டாங்க. எங்கடா போனேன்? ஐயோ வெப்படா போகிற தூக்கி செத்தான்டா செமனாண்டி. என்கிட்டேவா? நான் எல்லாம் ப்ரோ பிளேயர்டா பேட்டில் கேங்கில். என்ன என்கிட்ட வந்து 1 vs விளாடா, 1 vs செத்துருவேடா. அதே மாதிரி இல்லாமல் என் ஆமையை நான் லெவல் 10 ஆக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இந்த கேம் பிளே நம்ம முடிச்சுக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. எஸ்பிஎன்டி கேமிங் நான் விளையாடிருக்கோம். எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. நான் ஒரு கேமர் கூட விளையாடிருக்கோம். ஓகே இந்த கேம் பிளே நான் முடிச்சுக்க போகிறோம். மறுபடியும் என்ன கேம் பிளே போடலாம் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 நாளைக்கே வந்துடும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம பார்க்கலாம். பாய். அதே மாதிரி